இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொல்லி பார்த்தால் சமூக வன்முறைகள். இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது சமூக வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. பல விடயங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகையிலே பார்க்கின்ற போது இந்த குடத்தனையில் பயங்கரம் என்கின்றதான அந்த ஒரு தலைப்புடன் கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த வாழ்வெட்டில் அந்த 2 மணத்தியாளங்கள் அந்த வன்முறை தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சமூகம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது, இந்த வன்முறைகள் எவ்வளவு தூரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சாதாரணமாக ஒரு விடயத்திற்கு நாங்கள் வாழ்விட்டு அதை தாண்டி வன்முறைகளுக்கு நாங்கள் நகருகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொருடைய மனப்பாங்கும் எவ்வாறாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்றைய காலங்களிலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பிரச்சனைகள் என்பது வாழ்நாட்களில் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு வன்முறை என்பது ஒரு தீர்வல்ல. வன்முறை என்று நாங்கள் பார்க்கின்ற போது பல விடயங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். நாங்கள் நினைக்கின்றோம் சாதாரணமாக நாங்கள் ஒரு காயங்களுக்கு உட்படுத்துகின்றதுதான் வன்முறை என்று சொல்லி இல்லை. மாறாக நாங்கள் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதும் வன்முறைகளுக்கு தான் அடங்கும். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அலுவலகங்களாக இருக்கட்டும் அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும், நாங்கள் மற்றவர்களை பார்த்து பிரயோகிக்கின்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள் அவரை மனதளவில் காயப்படுத்தி விடாமல் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வன்முறைகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது பல விதங்களில் பல கோணங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது நாங்கள் எல்லோருமே சிந்தித்த ஒரு விடயம், இந்த மனிதநேய பண்பு என்பது எவ்வளவு தூரம் இன்றைய நாட்களில் இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கோபம் வந்துவிட்டால் நாங்கள் எதையும் செய்து விடுவோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு மாற்றம் பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? எங்களுடைய சந்ததி இதே போக்கில் சென்றால் எவ்வாறு வளர்ச்சி அடைய முடியும் போன்ற பல்வேறு வினாக்கள் எங்கள் மத்தியில் எழக்கூடியதாக இருக்கின்றது. ஆகைய இந்த வன்முறை ரீதியான விடயங்களில் நாங்கள் மிக கவனமானவர்களாக இருப்போம். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு வன்முறை தீர்வல்ல. நிதானமாக ஆராய்ந்து அறியுங்கள், நிதானமாக சிந்தியுங்கள். நாங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கின்ற போது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் என்று சொல்லி பார்த்தால், வாகனங்கள் வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு வாகனம் முந்தி சென்றதாகவும் அதனால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்தி. இது மாத்திரமல்லாமல் இதே போல பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமான ஒரு விடயத்திற்காக இவ்வளவு தூரம் ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற அளவிற்கு நாங்கள் வளர்ச்சி அடைந்து நாங்கள் இவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் மனவருந்த வேண்டிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் வன்முறை என்று சொல்லி பார்க்கின்ற போது பல விடயங்கள் இருக்கும் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இன்றைய பத்திரிகைகள் இன்னொரு செய்தியை படிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சிறுமி, 14 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்கிறதான விடயம். அந்த சம்பவம் குறித்து பார்க்கின்ற போது அவர் தெரிவிக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது சமூக வலைத்தளங்களில் பிரபல்யமாக இருக்கின்ற ஒருவர் மீது இவர் காதல் கொண்டதாகவும் பின்னர் இவர்கள் இந்த பாலியல் செயற்பாடுகளின் ஊடாக இவர் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த சமூகத்தில் நாங்கள் எவ்வளவு மாற்றத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சமூக ஊடகங்கள் தொடர்பாக நாங்கள் எவ்வளவு விடயங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக சொல்லி இருக்கின்றோம் என்று பார்க்கின்ற போது எவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை மிக கவனமாக வளர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு விடயம். எவ்வளவுதான் சமூக மாற்றங்களில் பல்வேறு விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டாலும் கூட இன்று எத்தனை பேர் அதனை கேட்கின்றார்கள், எத்தனை பேர் அதற்கேற்ப செயற்படுகின்றார்கள் என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் ஆங்காங்கே ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிள்ளைகளை இந்த சமூக வலைத்தள பாவனைகளிலிருந்து நாங்கள் முடிந்த வரைக்குமே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அதனை அவர்களுக்கான அந்த அனுமதியை வழங்காது விட வேண்டும். என்று சொல்லி பார்த்தால் சமூக வலைத்தளங்களுக்குள் படிக்கின்ற பிள்ளைகள், ஒரு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அதனை பயன்படுத்த தடைகள் விதிக்கப்பட வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்களுக்கு அது தொடர்பான அந்த போதிய பெற்றோர்களுக்கு அது தொடர்பான அந்த போதிய அறிவு இல்லாதனால் என்ன செய்வார்கள், சமூக வலைத்தளங்கள் இது என்ன என்று தெரியாமல் பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்களும் அதனை சாதாரணமாக விட்டுவிடுவார்கள். அவ்வாறாக இல்லாமல் பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள், எந்த நேரத்தில் எவ்வாறாக இருக்கின்றார்கள், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தொலைபேசியை எவ்வளவு நேரம் பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற விடயத்தில் மிக கவனமானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் அசண்டை இனமாக விடுகின்ற போது அது பாரிய பிரச்சனைகளில் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்துவிடும். ஆகிய சமூக வலைத்தளங்களை பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற போது நீங்கள் கவனமாக இருங்கள். பெற்றோர்கள் அவதானியங்கள், தேவையற்ற விடயங்களில் பிள்ளைகளை ஈடுபட அனுமதிக்காதீர்கள் என்பது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமூக வன்முறைகள் என்று பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது
இந்த சமூக வன்முறைகளின் ஊடாக எங்களுடைய சமூகம் சீர்குலைந்து போகின்றது என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே அந்த விடயங்களில் நாங்கள் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும், மனிதநேய பண்புள்ளவர்களாக செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படுகின்ற போதுதான் எங்களுடைய சமூகம் அதீத உச்ச நிலையில் வளர்ச்சி கண்டு நாங்கள் மென்மேலும் பல பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரியர்? நிச்சயமாக. அப்ப இந்த வன்முறைகள் என்று பேசும்போது இன்னொரு பக்கம் வன்முறை என்ற ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வன்முறைக்கு எதிராக அகிம்சை என்ற ஒரு விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளும். அப்ப இந்த உலகிலேயே அகிம்சையை போதித்திருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் மகாத்மா காந்தி, பாரத நாடு, இந்திய தேசம் தான் அகிம்சைக்கு சிறந்த நாடு, அகிம்சைக்கு உதாரணம், அகிம்சையால் சுதந்திரம் பெற்றவர் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்திய நாடு இந்த பாரத தேசத்தினுடைய வன்முறைக்கு எதிராக ஈழத்திலிருந்து ஒருவன் பாரத நாட்டுக்கு அகிம்சை என்றால் என்னவென்று கற்பித்திருப்பார். அப்படி இருக்கக்கூடிய தியாக தீபம் திலீபன் அவருடைய நினைவேந்தல் 38வது நினைவேந்தல் நாள் தான் இன்றைய தினம் நல்லூரிலிருந்து ஆரம்பமாகும். 12 தினங்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த அகிம்சை அறவழியில் போராடுவது எப்படி என்று பாரத நாட்டிற்கு, இந்த பாரத இராணுவத்திற்கு செருப்பால் அடித்த மாதிரி ஈழத்திலிருந்து ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றால் தியாக தீபம் திலீபன். அப்படி வன்முறைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் இன்றைக்கு இந்த வன்முறைகளை பார்க்கும் பொழுதும் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கக்கூடிய வன்முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த இளையோரை நாங்கள் வன்முறை செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் மற்ற பக்கத்திலேயும் இந்த வயது வந்தவர்களும் இந்த வன்முறை சம்பவங்களுக்கான அடித்தள காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகைகளிலே பார்க்கும்போது இந்த யாழ் நகரிலே போதைப் பொருளுடன் நடமாடி இருக்கக்கூடிய 2 கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது விலை உயர்ந்த போதைப் பொருள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை வைத்திருந்தவர்களுடைய வயதுகளை பார்த்தால் ஒருவருக்கு 40 வயது, இன்னொருவருக்கு 54 வயதாக இருக்குது. அப்போ இந்த மூத்தவர்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் எண்ணத்திற்கு ஏன் இதன் பக்கம் இவர்கள் திரும்பிக் கொள்கிறார் என்று பார்த்தால் அது ஒரு வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலும் அவர்கள் இளைஞர்களை இலக்கு வைத்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதுதான் மிக கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து அதை தாண்டி நேற்றும் யாழ் திருநகர் பகுதியிலே இந்த போதைப் பொருளுடன் நடமாடி இருக்கக்கூடியவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சுற்றி வளைப்பின் மூலம் இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த போதைப் பொருள் பாவனை, அதனால் ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், வன்முறை சம்பவம் என்று ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சமூக சீரழிவுகள், இந்த தவறான நட்பு, தவறான காதல், தவறான பழக்க வழக்கங்கள் என்று இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களோட கொண்டிருக்கக்கூடியது கலிஸ்டா கூடியது போல இந்த டிக்டாக் செயலி மூலம் உருவாகக்கூடிய உறவு. அது டிக்டாக் மாத்திரமல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் என்று எல்லா இடங்களிலுமே இந்த சமூக ஊடகங்கள் மூலம் உருவாகக்கூடிய தவறான நட்பு. குறிப்பாக இந்த முல்லைத்தீவு பகுதியிலே புதுக்குடியிருப்பு விஸ்வனோட பகுதியிலே இந்த சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இந்த டிக்டாக் மூலம் ஏற்படக்கூடிய தொடர்பு. அதுவும் அவர் 20 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். பல நாட்கள் அவர் பல இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அண்மையிலே இந்த துஷ்பிரயோகம் செய்த பிறகு அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று இருக்கும்பொழுதும் இந்த சிறுவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களூடாக இப்படி வன்முறைகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாதகமான தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த பணம் இருப்பவர்களின் பின்னால் மனிதர்கள் கண்ணை மூடிக்கொண்டு செல்கிறார்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் என்று போய் இன்றைக்கு இந்த பேசுகிற சமூக ஊடகங்கள் அதிக லைக் வாங்குகிறார்களோ, வியூஸ் வாங்குகிறார்களோ, கொமெண்ட்ஸ் வாங்குகிறார்களோ அவர்கள் மீது அப்போ சமூக வலைத்தளங்களுடைய லைக்குக்காகவும் கொமெண்ட்டுக்காகவும் வாழக்கூடிய ஒரு அடிமைப்பட்ட சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. டிக்டாக்ல ஒரு எடிட்டை போட்டு, ஃபில்டரை போட்டு, தலைமைக்கு டை அடித்து, ஜீன்ஸை கிழிச்சு விட்டு, ஷர்ட்டை ஒரு பக்கம் கிழிச்சு விட்டுட்டு டான்ஸ் ஆடி அது ஒரு 2000 3000 பேரோ இல்லை ஒரு 20,000 30,000 பேர் ஒரு 1 மில்லியன் வியூவர்ஸ் போயிட்டுனா அவரை தாங்களே ஒரு பெரிய செலிபிரிட்டியாக நினைத்துக் கொள்வது. அவருக்கு என்ன செய்கிறாரோ இல்லையோ அவர் ஒரு சமூகத்தில் உயர்ந்தவராக, டிக்டாக்களுக்கு அடிமையாக அவர் ஒரு பெரிய ஆளாக பார்த்து நாங்கள் ஒரு பேச்சாளர், ஒரு உலக புகழ் பெற்ற பேச்சாளர் அல்லது ஒரு நடிகர், அவர் ஒரு வரும்பொழுது அவருக்கு பின்னால் எங்களுடைய சமூகம் எப்படி சென்றதோ அதே போல இந்த டிக்டாக்ல ஆடுறாக்கள், பாடுறாக்கள், ஓடுறாக்கள், குதிக்கிறாக்கள் என்று அவர்களை பெரிய ஆக்களா பார்த்து அவர்களோடு கதைக்க வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும், அவர்களோடு புகைப்படம் எடுக்க வேண்டும். அது பிறகு தகாத உறவுகளாக மாறிக்கொண்டு இது அந்த சிறு வயதிலே 14 15 வயதுகளிலே இந்த மனமாற்றம் மிகப்பெரிய இந்த கட்டளமை பருவம் ஆரம்பமாகும் போது இந்த மனமாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும். அப்பொழுது அவர்கள் தவறான வழிநடத்தல்களுக்கு சென்று இதுதான் உலகம் என்று சென்று அப்படி மாறுவதால் தான் திருமணமானவர்கள் இப்ப ஒரு சாதாரண இளைஞனோடு கதைப்பது என்பது ஒரு திருமணமான ஒருவரோடு டிக்டாக்ல இருப்பவரோடு கதைப்பது என்பது அப்ப இப்படியான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு போதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எது உண்மை என்பது விளங்காமல் இருக்கு. அப்ப பெற்றோர்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருக்கணும். இன்றைக்கு பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நாங்கள் போன்ற படிக்கிறோம் என்றால் பெற்றோர்கள் கொஞ்சமாவது போனை நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே கொஞ்சமாச்சும் நாங்களும் தொழில்நுட்ப அறிவை நாங்களும் அப்டேட் ஆக வேண்டிய தேவை இருக்கு. எனவே அதனால தான் இந்த வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தனியே பெண்கள், ஆண்கள் என்று பாதிக்கப்படுவது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். போதைப் பொருளுக்கு பெண்களும் அடிமையாகிறார்கள், ஆண்களும் அடிமையாகிறார்கள், இளையோரும் அடிமையாகிறார்கள், முதியவர்களும் அடிமையாகிறார்கள், பாடசாலை மாணவர்களும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த சமூக சீரழிவுக்கும் பெரியோர்களும் சீரழிக்கிறார்கள், சிறியவர்களும் சீரழிக்கிறார்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று அளவு கணக்கில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடுகள் அவசியம். சுய கட்டுப்பாடு முதல் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர், முதியவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வளர்க்க வேண்டிய தேவைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
நிச்சயமாக கரியரன் கூறியது போலே வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் நினைக்கின்றோம் மற்றவர்களை மாற்ற வேண்டும் அல்லது மற்றவர்களை திருத்த வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் மாறாக முதலில் நாங்கள் எங்களிலிருந்து ஒவ்வொரு விடயங்களையும் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அல்லது வந்து முன்னேற்றகரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய மனத்திலிருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் திருந்துகின்ற போது நிச்சயமாக சமுதாயம் ஒரு மாற்றத்திற்கு உட்படக்கூடியதாக இருக்கின்றது. பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சமூக வன்முறைகளினால் வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற போதே நாங்கள் மிகவும் மனவிருந்த வேண்டிய செயற்பாடுகளாக இருக்கின்றது. உறவுகள் பிரிகின்றது. நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக அல்லது வந்து சமூகத்தில் ஒரு ஒற்றுமையாக செயற்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற போது இந்த வன்முறைகளினால் வந்து உறவுகள் எங்கள் மத்தியிலிருந்து பிரிகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஒரு அமைதியற்ற தன்மை, ஒரு மனம் அமைதியடையாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் மன ரீதியான தாக்கங்கள், உளத்தாக்கங்களுக்கு நாங்கள் உட்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது மாத்திரமில்லாமல் பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய இந்த நவீனகரமான பல மாற்றங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அதிநவீன வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து நாங்கள் பார்க்கின்ற போது பல பல விதங்களில் நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த போதைப் பொருள் பாவனை வந்து இன்றைக்கு வந்து எத்தனையோ வருடங்களாகவும் வந்து பலர் சொல்லியும் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் வந்து அந்த குறைகின்ற வீதம் என்பது வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்களுடைய வீதமும் வந்து ஒரு வயது வேறுபாடு இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு வந்து சரியான ரீதியில் வந்து கல்வி கற்பதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக வந்து இந்த கல்வி திகழ்கின்றது. கல்வியை வந்து சரியான ஒரு விதத்தில் சரியான ஒரு நேரத்தில் ஒருவர் வந்து பெற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான ஒரு பாதையில் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். பாடசாலை மாணவர்களை கல்வி கற்பதற்காக அனுப்புங்கள். நாங்கள் இன்று பார்க்கின்ற போது இந்த பாடசாலை இடைவிலகுகின்ற மாணவர்களை வந்து பல்வேறு காரணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சொல்லுகின்றார்கள், பல்வேறு காரணங்களை சொல்லுகின்றார்கள். சில சமயங்களில் பாடசாலையில் வந்து எங்களுக்கான இந்த பெறுபேறு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல முடியாமல் விட்டாலும் வந்து இன்றைய நாட்களினால் வந்து இந்த அரசாங்கத்தினால் எத்தனையோ ஒழுங்கமைப்புகள் இருக்கின்றது. நாங்கள் பாடசாலை கல்வியை தொடர்ந்து வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட அடுத்தடுத்த கல்வி நடவடிக்கைகள் எங்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருகின்ற கல்வி நடவடிக்கைகள் பல ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் அவற்றின் வழி செல்ல வேண்டும். மாறாக வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், பாடசாலை காலங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் கற்றுவிட்டு ஏனைய காலங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் வேலையற்றவர்களாக நாங்கள் தெரிகின்றோம். அதுவெல்லாம் வந்து எங்களுடைய தவறு என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். சுயமாக நாங்கள் பல முயற்சிகள் எடுக்கலாம், சுய தொழில் செய்யலாம், அல்லது வந்து நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினால் வந்து அமைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு நிறுவனங்களிடம் சென்று வந்து நாங்கள் கல்வி கற்று அதனூடாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். மாறாக இந்த வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் எல்லாம் வந்து எங்களுடைய சமூகத்தையே சீர்குலைக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் எவ்வாறு அமைய போகின்றார்கள், எவ்வாறு அவர்களுடைய வளர்ச்சி இருக்க போகின்றது என்பதற்கு அடித்தளமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய செயற்பாட்டை பார்த்துதான் எங்களுடைய சந்ததியினர் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே வந்து நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விடயங்களிலும் பாடசாலை காலங்களிலிருந்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நடக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு நடக்கின்றோமோ எங்களை பார்த்துத்தான் எங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றுவார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். பெற்றோரை நாங்கள் பார்க்கின்ற போது சிலர் வந்து என்ன செய்வார்கள், மது அருந்தி விட்டு அல்லது வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள், தாங்கள் மது அருந்தி கொண்டு வந்து பிள்ளைகளிடம் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த மது அருந்த கூடாது, அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், சமூகத்தில் வந்து எங்களை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை தாங்கள் சொல்லிக் கொள்வார்கள். தாங்கள் அந்த மது அருந்துவதை அல்லது போதைப் பொருள் பயன்படுத்துவதை நிறுத்தி அதை சொல்லுகின்ற போது பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாறாக பெற்றோர்களை அவ்வாறு செயற்படுகின்ற போது பிள்ளை என்ன நினைக்கும், என்னுடைய தகப்பனார் என்னுடைய தந்தையாரும் வந்து இவ்வாறு தான் இருந்தார், ஆகிய வந்து நானும் அவ்வாறு இருப்பது பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து ஒரு அளவிற்கு வந்து பிள்ளையினுடைய அந்த மனநிலை மாறிவிடும். அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் முன்னுதாரணம் உடையவர்களாக செயற்பட வேண்டும். மனிதநேய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அந்த பாடசாலை கல்வி என்பது நாங்கள் கற்பதற்காக மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அதனை கொண்டு செல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த கல்வியை கற்கின்றோம். பாடசாலையிலே வந்து நாங்கள் தரம் ஒன்றிலிருந்து எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம், பொய் பேசக்கூடாது, அது மாத்திரமில்லாமல் வந்து இங்க மனிதநேய பண்புகள் உதவி செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்கள் கற்றுத்தரப்படுகின்றது. இந்த வன்முறைகள் எல்லாம் வந்து நாங்கள் முதலாம் ஆண்டிலிருந்தே தரம் ஒன்றிலிருந்தே எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பிறர் வந்து எங்களை காயப்படுத்தினாலும் வந்து நாங்கள் அவர்களுடன் வந்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அவர்கள் எங்களை பார்த்து திருந்துவார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மனிதநேய பண்பு என்பதையே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சாதாரணமான ஒரு வாகனத்தை முந்தி சென்றால் அதற்கு வாழ்வெட்டு,
அது மாத்திரமில்லாமல் வந்து தேவையற்ற ஒரு வார்த்தை பிரியவங்களை ஒரு வீதியில் செல்லுகின்ற போது பயன்படுத்தினால் அதற்கு வாழ்வெட்டு. இவ்வாறு வந்து இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் என்று சொல்லி எங்களுடைய சமூகமே சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். சமூகத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து சரியான ஒரு பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இந்த வன்முறைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லோருமே வந்து மனதளவில் சிந்திப்போம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த நேர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான் உங்கள் அன்பின் கேரியர். நன்றி நேயர்களே.